இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். எப்போதும் மரவள்ளி கிழங்கு வாங்கினா அதை அவிச்சு அப்படியே சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு அது மேலே இருக்கிற தோல்லாம் செதுக்கிட்டு பீஸ் பீஸாக கிழங்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கிழங்கு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வைங்க. தண்ணி சுண்டினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானல் எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இடிச்ச பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த கிழங்கு எடுத்து கொட்டி நல்லா கிண்டுங்க. கிண்டி இறக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. சூப்பரான கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.